ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம தீபாவளி ரெசிபி டெய்லி வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது கடலை மாவில் வச்சு என்னென்ன ஸ்வீட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். நேற்றுக்கு வந்து கடலை மாவில் வந்து லட்டு வந்து பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். அதாவது கடலை மாவு கண்டிப்பாக முக்கியமாக ஒன்று அதுவும் வேணும். அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பூஸ்ட் பர்ஃபி வந்து பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு வந்து கடலை மாவு வந்து எடுத்துருக்கேன். 3/4 கப்பு வந்து பால் பவுடர், 3/4 கப்புக்கு போதும் பூஸ்ட்டு வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து சக்கரை வந்து 2 கப்புக்கு வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு அவ்வளோ ஸ்வீட் வேணுமாங்கிறத பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்வீட் ஜாஸ்தியாக இருக்குன்னா அது வேண்டாம். இந்த 2 கப்புக்கு இதெல்லாம் போடுறதுனால இந்த 2 கப்பு சக்கரை இருந்தால் எனக்கு ஸ்வீட் வேண்டி வரும். அதனால் வந்து எடுத்துருக்கேன். ஆயில் வந்து ஒரு இது வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நெய்யை வெப்ப விட்டுக்கிறது, கொஞ்சம் நெய் வேணும். இந்த இதில் வந்து எனக்கு நம்ம வருத்தம் இல்லையா, அதே செஞ்சுட்டு கொஞ்சமாக நெய் வந்து இருக்குது. அதிலே வந்து நம்ம இதெல்லாம் வந்து நம்ம காய்ச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது மூணுத்தையும் வந்து நம்ம வந்து நெய்யில் வந்து காய்ச்சிக்க போகிறோம். எண்ணெயில் ஆயிலில். அதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சமாக பிசு பதம் வரும்போது இதெல்லாம் கூட்டிட்டு நம்ம வந்து கலர போகிறோம். இந்த பேனில் தான் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். ஒரு தட்டை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம வந்து கொட்டுறதுக்கு முன்னாடியே ரெடியாக இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஒன்று கலரத்துக்கு சௌரியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது மூணுத்தையும் வந்து நம்ம வந்து கரைச்சிக்கலாம். இப்போ இந்த சீஞ்சட்டிலே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெய் தான் வந்து இருக்குது. நெய் தான் சும்மா வந்து நம்ம காய்ச்சிக்குது. இதிலே வந்து நம்ம ஒன்று நான் போட்டுப்போம். கடல் மாவு வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது பூஸ்ட்டு, அடுத்தது வந்து பால் பவுடர் வருதா. ஒரு விஸ்க வச்சு இந்த சீனட்டிலே வந்து நம்ம வந்து கலந்துக்கலாம். இந்த ஆயிலை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக. இதுக்கு வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி வேணும்னா வந்து போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஸ்ட்டோட வாசனையே நல்லாயிருக்கும். அதனால் நான் ஏலக்காய் பொடி வந்து போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது இந்த கட்டி முட்டையில் அதுக்கு வந்து நம்ம கலரி விட்டுவோம். அப்புறமா அந்த ஆயிலை விட்டுட்டு நல்லா வந்து கலரிப்போம். இப்போ இந்த ஆயிலை விட்டுட்டு நம்ம இதை வந்து கரைச்சிக்கலாம். இது வந்து நல்லா உங்களுக்கு கட்டை இல்லாதக்கு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கரைச்சி விடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அடிக்கடி வந்து பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லா வரும். அந்த பதம் வந்துட்டு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டா போதும். இது வந்து ரெடியாக இருக்குது. கொஞ்சம் கட்டி இருந்தால் தப்பு கிடையாது. நம்ம சக்கரை பாகில் தான் வந்து கொட்ட போகிறோம். இப்போ வந்து நம்ம பாகு வச்சுருவோம். பாகுன்னா சும்மா ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். ஒரு பிசு பதம் வந்தால் போதும். தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து விட்டுப்போம். சக்கரை நனைகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு சக்கரை கரையிற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக அடுப்பு வந்து வச்சுப்போம். அதுக்கப்புறமா ஸ்லோவில் ஆக்கிட்டு எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலரிக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் எல்லாமே விடும்போது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். கொஞ்சம் சக்கரை வந்து கரையட்டும். வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்கிறது. ஒரு பிசுப்பு வரணும், பதம் வந்து வரணும். ஒரு கொதி வரது பாருங்கள். சக்கரை எல்லாம் கரைஞ்சி இந்த அளவுக்கு வந்து குதிச்சா போதும். இப்போ இதை வந்து ஸ்லோ பண்ணிட்டு போனோம். ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிறது இதில் வந்து விட்டுக்கலாம். இப்போ இதை கொட்டிட்டு கைவிடாமல் நம்ம வந்து கலரணும். இடைக்கிடைக்க கொஞ்சம் நல்லா சுண்டு வரும்போது கொஞ்சமாக வந்து நெய் எப்பப்போ வேணுங்கிறது ஒரு ஸ்பூன் வந்து விட்டுக்கலாம். நம்ம சௌகரியம் தான். நெய் வேணும்னா விட்டால் போதும். இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஆயில் விட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நெய்யும் வந்து விட்டுட்டு தான் கரைச்சிருக்கேன். வேணும்னா வந்து விட்டுண்டா போதும். விட்டால் கொஞ்சம் கூட வாசனையும் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பதம் வந்து நல்லா குறுக்கி நான் வரும்போது சொல்கிறேன். அப்படியே கையில் வந்து நம்ம மாவு எடுத்து திரும்பினா அப்படியே ரவுண்டாக வந்து வரும். அப்படியே உருண்டு வரும் இல்லையா, அதான் பதம். வரும்போது நம்ம வந்து பார்க்கலாம். காட்டுறேன் நான் உங்களுக்கு. கொதிக்கட்டும் கொஞ்சம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவிலே வச்சு தான் வந்து இலக்கணும். நம்ம மாவெல்லாம் வந்து வேகணும் இல்லையா. நல்லா கடலை மாவு இருக்குது, பூஸ்ட் எல்லாம் வந்து இருக்குது. நல்லா வந்து மாவு வந்து வேகணும். ரொம்ப பெருசாக வச்சுட்டு சீக்கிரமாக ஆகிடுச்சுன்னு சீக்கிரமாக கலரக்கூடாது.
சின்னதுலேயே வச்சுட்டு பொறுமையாக வந்து கலந்தோம்னா அது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஒன்றும் ஆகாது, ஜாஸ்தி நேரம் டைம் எடுக்காது. அதே சமயம் முன்னாடியும் வந்து நம்ம எடுத்தாலும் வந்து நமக்கு அது வந்து வராது. கரெக்டாக அது பதம் வந்து பார்த்துட்டு பண்ணதான் பூஸ்ட்டுக்கு வந்து பல்ஃப் வந்து சூப்பராகவே வந்து வரும். பதம் வரும்போது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து விட்டுருக்கேன். நெய் விட்டு வளர்க்கும்போது கொஞ்சம் கூட வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால ஒரு ஸ்பூன் வந்து விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நெய் கூட வந்து விட்டுக்கலாம், அப்படி இல்லைனா இதே போதும், நமக்கு வேணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்து நல்லா வாசனையாக ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் பூஸ்ட்டோட கூட அது கொதிக்கிறது. இப்போ முன்னாடிக்கு இப்போ இறுகி எப்படி வந்துருக்கு பாருங்கள், இன்னும் நல்லா அது வந்து இறுகி வரணும். இன்னொரு ஸ்பூன் நெய் கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கலரின்னு இருக்கோம். இப்போ நம்ம தண்ணி தொட்டுட்டு தண்ணி கையில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டுட்டு இந்த மாதிரி இப்படி எடுத்து சுடு நல்லா பார்த்து பண்ணணும். இப்படி எடுத்து இப்படி உருட்டும் போது கையில் வந்து நல்லா அந்த உருட்டு அப்படியே உருண்டு பதம் வந்து இப்படியே வரும் ரவுண்டாக. அதுதான் பதம், அதோட பதம். அதை வந்து பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த பதம் வரும்போது நம்ம பார்த்து இது பண்ணிடணும். கொஞ்சம் முன்னாடி எடுக்கக்கூடாது, பின்னாடியும் எடுக்கக்கூடாது. எடுத்துட்டோன்னா ரொம்ப இது மாதிரி ஆகிடும். இது பாருங்க, நம்ம விட்ட நெய்யை எல்லாம் வந்து இழுத்துட்டு நல்லா வந்து ஓரளவுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக வந்து உருட்டி பார்க்கணும். அதை உருட்டி பார்த்து உருண்டு வந்தால் அந்த பதம் வந்து வந்தாச்சுன்னு அர்த்தம். நான் வந்து உங்களுக்கு வந்து உருட்டி காட்டுறேன். நம்ம கொஞ்சமாக இதில் வந்து போட்டுட்டு தண்ணி விட்டுட்டு உருட்டி பார்ப்போம். பாருங்கள், வந்து ஓரளவுக்கு வர்றது நல்லா அது அப்படியே கெட்டியாக ஆகும். கொஞ்சம் கூட இந்த ஓரளவுக்கு வந்தாச்சு. இது அடுத்த பதம் நம்ம வந்து எடுத்துடலாம். ஒரே ஒரு நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து இலக்கினா போதும். இதான் இதோட பதம். இதை ஆகிட்டு நான் வந்து விடும்போதே உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கூட இது இலக்கினா போதும். நம்ம தண்ணியை தொட்டுட்டு நல்லா சூடு இருக்கும். நீங்கள் ஒரு தட்டில் தொட்டுட்டு தண்ணி தொட்டு இது பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், நல்லா அது வந்து அப்படியே உருண்டு வரும் அழகாக. இதுதான் அதோட பதம். இப்போ இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே அந்த ஆயாச்சு. நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் நம்ம இலக்கிட்டு விட்டால் கரெக்டாக இருக்கும். விட்டுட்டு நல்லா ஒரு 3 மணிக்கூட அதை ஒன்றும் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. நல்லா உங்களுக்கு வந்து அந்த பதம் வந்து நல்லாவே வந்துடும். இப்போ இது வந்து அப்படியே நம்ம அதில் வந்து விட்டுடுவோம். இப்படி தான் வந்து இருக்கணும். இது வந்து நல்லா ஒரு 3-4 மணிக்கூட அப்படியே விட்டுடணும். அப்படியே நல்லா உங்களுக்கு அந்த கட் பண்ணுற பதத்துக்கு அப்போ தான் வந்து வரும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து பதம். விட்டால் அதுக்கு மேலே விட்டால் அது ரொம்ப கெட்டியாகிடும். இப்போ இது ஒரு 4 மணிக்கூர் நம்ம விட்டுட்டு பார்க்கலாம். மில்ல போடும்போது உங்களுக்கு வந்து காட்டிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தட்டில் வந்து விட்டு ஆற வச்சுருக்கோம். நல்லா ஒரு 3 மணிக்கூர் 4 மணிக்கூர் அதை அப்படியே வந்து விட்டுடுங்க. விட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து பில்ல போடலாம். ரொம்பவே சூப்பராக வரும். நான் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட விட்டுருந்த வழியாக நம்மளோட சூப்பராக வந்து வர ஆரம்பிச்சாச்சு. பில்லை வந்து சூப்பராக வந்து வர்றது. இப்போ நல்லா நான் வந்து ஒரு நைட்டு வந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்து விட்டுட்டு இப்போ வந்து அடுத்த நாள் தான் வந்து நான் வந்து எடுக்கிறேன். ரொம்பவுமே அழகாக வந்து வரும். நல்லா ஒரு 4-5 மணிக்கூட நீங்கள் வந்து விட்டுட்டாலே போதும், அழகாக வந்து வரும். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. இப்போ நம்ம பில்லை வந்து அழகழகாக வந்து எடுக்க வந்து வரது பாருங்கள். இதே மாதிரி இந்த தீபாவளிக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்குலாம் ரொம்ப வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம தீபாவளின்னு இல்லை, அடிக்கடி டைம் கிடைக்கும் போது மாதிரி வந்து பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கடையிலலாம் வாங்கி கொடுக்குறத பார்க்குறதுக்கு இந்த மாதிரிலாமே வந்து பண்ணி தரலாம். அளவு மட்டும் கரெக்டாக அந்த பதமாக பார்த்து பண்ணையில் எடுத்துடலாம். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.